அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கிளியராக தெளிவாக வந்தார். ஆனால் இந்த வெற்றி இருக்கு இல்லையா, இந்த வெற்றி வந்து விஜயே எதிர்பார்க்காத வெற்றி. நீங்கள் காசு கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்க முடியாதுங்கிற ஒன்று. இப்போ விஜயோட வெற்றியில் வந்து நம்ம எதை பார்க்கலாம்னா, இளைஞர்கள் அண்டு பெண்களின் புரட்சி அப்படின்ற அந்த வெறுப்பு இருக்குல்ல, திமுக அதிமுக மேலே இருக்கிற வெறுப்பு இருக்கு இல்லையா, அந்த வெறுப்பு வந்து அப்படியே வந்து இங்கே சேர்ந்தது டிவிகேவுக்கு. கட்டுத்தோ கட்டிட்டோம், இது அவங்க பணியாச்சு, இதில் பண்ணி அதுக்கு மேலே நமக்கு வசதி இல்லை அப்படின்னு நம்ம எல்லாம் ஜெயிக்கவா போகிறோம் அப்படி நின்னவங்களும் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே அல்லது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே. ஏன்னா சில நேரத்தில் வந்து ஏடிஎம்கே வந்து தொகுதி அதிகமாக ஜெயிச்சிருக்கும், டிஎம்கே எதிர்கட்சியாக இருக்கும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருந்தது, அது அம்பலம் ஏறலை, மேல்மட்ட காதுகளுக்கு போகலை. அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் சிக்கி சிதை உண்டதில் நானும் ஒரு ஆள். ஆனால் திமுக வழிநடத்தினது வந்து கலைஞர் அப்படிங்கிறத மறந்துட்டாங்க. கலைஞர் வந்து எவ்வளோ பெரிய சாணக்கியன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ நிகழ்ச்சியில் நம்மள இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு கசாலி அவர்கள். வாங்க பேசுவோம் சார். வணக்கம் சார். வணக்கம் டேவிட். சார், நம்ம நிறைய வந்து இந்த வேர்ல்டு நியூஸ்லாம் பேசுவோம் சார், அதாவது உலகளாவிய அரசியலை பற்றி. ஆனால் இப்போ தமிழ்நாட்டிலே வந்து ஒரு குழப்பமான அரசியல் போயிட்டு இருக்கு. யார் முதலமைச்சர் அப்படின்னு, யார் சார் முதலமைச்சர் ஆக போறா? நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் முதலமைச்சர் வருவார் நினைக்கிறீங்க? இல்லை சார், இது நான் சொல்ல மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மக்கள் சொல்றது வந்து விஜய் அவர்கள் வரலாம், இல்லைனா வந்து தேமுதிகலேருந்து பிரேமலதா அவர்கள் வரலாம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு சீட் இருக்குங்களே, ஒரு எம்எல்ஏ, ஒத்த எம்எல்ஏ ஆனால் முதலமைச்சர். ஆமாம் சார். சரி, நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. இது சரி, நீங்கள் சொல்கிறது வந்து பிரேமலதா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பிரேமலதா, கேப்டனின் கனவை நனவாக்கிய பிரேமலதா விஜயகாந்த். நல்லா இருக்கு, டைட்டில் நல்லா இருக்குல்ல. கேப்டன் விஜயகாந்தின் கனவை நனவாக்கிய பிரேமலதா விஜயகாந்த். ஆனால் ஜெயிச்சது ஒரே ஒரு இடம். ஒரு ஜெயிச்சா 100, இவங்களை பற்றி 1 ஜெயிச்சா 100 ஜெயிச்ச மாதிரிங்க சார். அது ரஜினிகாந்துக்கு. இவங்க 1 ஜெயிச்சா 118 ஜெயிச்ச மாதிரி. அப்படி அது ஒரு லாஜிக்கோட சொல்லுவோம். அதாவது நீங்கள் சொல்கிறது இது பார்த்தீங்கன்னா, இவர் நம்ம சத்யராஜ் நடித்த படம், ஒரு படம் என்ன, சுயேட்சை எம்எல்ஏ. இங்கே கூப்பிட்டு பேசி, இங்கே கூப்பிட்டு பேசி, இங்கே கூப்பிட்டு பேசி, இந்த மந்திரி பதவி தரேன், இதை தரேன், அதை தரேன் பேசி கடைசியில் இந்த ஒரு எம்எல்ஏ சேர்ந்தா தான் அங்கே வந்து ஆட்சி அமைக்க முடியும். அப்போ எனக்கு வந்து முதலமைச்சரை பதவி கொடுத்துரு. அது படம் வந்து பயங்கர சுவாரஸ்யமாக, இந்த மாதிரி ஒரு சாதாரண எம்எல்ஏ, இது சாதாரண எம்எல்ஏங்க, காசு எல்லாம் வராது. அப்போ வந்து இதில் வந்து ஃபைனான்ஸாக காசு அடுத்தவங்க தான் கொடுக்கணும், இல்லை உள்துறை, இல்லைன்னா வந்து அந்த ரோடு போகிறது இது போகிறது அப்படின்னு சொல்லி ஒன்றா சொல்லி இதெல்லாம் எதுக்கு, எல்லாத்தையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நம்ம வந்து சிஎம் ஆயிடுவோம் அப்படின்னு சிஎம் ஆகிற வரைக்கும் அந்த படம் உண்டு. அது பார்த்தீங்கன்னா பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒத்த எம்எல்ஏ ஒரே ஒரு இடத்துல சீட்டை ஜெயிச்ச பிரேமலதா தமிழ்நாட்டின் முதலமைச்சர். கேட்க ஒரு மாதிரி வித்தியாசமாக நல்லா இருக்காது. இந்த மாதிரி இவர் யாருமே யோசிக்க கூட இல்லை. ஆனால் ரொம்ப இந்த டேவிட்டோட அந்த திங்கிங் அல்லது வந்து என்ன சொல்கிறது, அந்த உலகளாவிய பார்வை இருக்குல்ல, அதில் வந்து ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்குது. சரி, இப்போ இந்த இதில் என்ன இந்த டீட்டெயில் கொஞ்சம் எடுத்துருவோம். இந்த நிலைமை ஏன் வந்துச்சு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு எடுத்துக்குவோம். 234 தொகுதி. அதில் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து என்ன வரும், ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே அல்லது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே. ஏன்னா சில நேரத்தில் வந்து ஏடிஎம்கே வந்து தொகுதி அதிகமாக ஜெயிச்சிருக்கும், டிஎம்கே எதிர்கட்சியாக. திராவிட கட்சிகளுக்குள்ள ஒரு போட்டி தான் இருக்கும். திராவிட கட்சி தான். இது வந்து 70களில் என்ன காங்கிரஸ் பண்ண என்ன நினச்சாங்கன்னா, டிஎம்கே வந்து வீழ்த்தணும். அதுக்கு டிஎம்கேக்கு உள்ளேயே வந்து ஒரு கரிஷ்மா லீடராக இருக்கக்கூடிய, அங்கே வந்து பொருளாளராக இருந்த எம்ஜிஆர் அவர்களை வந்து பிரித்து கட்சியை பிளந்து பிரித்து விட்டு நம்ம டிஎம்கே வந்து வீழ்த்திடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சி எம்ஜிஆர் வந்து என்ன கேள்வி கேட்டார், அங்கே டிஎம்கேல கணக்கு வழக்கு கேட்டார். ஒரு பொருளாளராக கேட்டிருக்காரு. அப்படி இல்லை, பொருளாளர் தானே கணக்கு சொல்லணும், அப்படியே மாற்றி இல்லைங்க. அதாவது ஒரு கட்சியில் வந்து அவர் தலைவர், கலைஞர் வந்து தலைவர், அன்பழகன், அவர் அன்பழகன் வந்து பொதுச் செயலாளர், எம்ஜிஆர் வந்து பொருளாளர் வந்து யார்கிட்ட கணக்கு கேட்பார்? பொருளாளர் பொது வெளியில் அங்கே மேடை போட்டு நான் வந்து கணக்கு வழக்கு கேட்டேன், அவங்க வந்து என்னை கட்சி விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னாரு. ஆனால் அந்த மக்கள் அந்த டைம்லேயும் வந்து நீங்கள் தானே பொருளாளர், நீங்கள் தானே கணக்கே சொல்லணும் அப்படின்னு யாரும் கேட்கல. ஏன்னா
அவர் மேலே இருந்த அளவுக்கு அதிகமான ஒரு பாசம், ஒரு வசீகரம் இருந்துச்சா. அப்படி கேட்டார். அப்புறம் வெளியே காங்கிரஸ்னால வெளியே வந்த உடனே காங்கிரஸ் என்ன நினச்சாங்க, எப்படி பார்த்தாலும் திமுக அழிஞ்சிரும். இவர் எம்ஜிஆர் தலைமையில் ஒன்று, காங்கிரஸ் ரெண்டும் வந்து கட்சி எதிர்கட்சி அப்படி வந்து எல்லாம் பண்ணிடலாம் நினச்சாங்க. ஆனால் திமுக வழி நடத்தினது வந்து கலைஞர் அப்படிங்கிறத மறந்துட்டாங்க. கலைஞர் வந்து எவ்வளோ பெரிய சாணக்கியன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ இத்தனை வருஷம் ஆனாலும் சரி, 13 வருஷம் ஆட்சி இல்லாமல் இருந்தாலும் சரி, அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்தி கொண்டு போனார். ஓகே, இப்போ வரைக்கும் திமுக இன்னும் அழியாமல் ஏறும் இறங்கும் எல்லாம் பண்ணும். 90களில் வைகோ பிரிஞ்சார். பிரிஞ்சனை பார்த்தா கலைஞர் தனியாக உட்காந்துருக்கிறார். ஆனாலும் வைகோ இறங்கிட்டார், கலைஞர் அந்த திமுக அப்படியே நிற்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்திலையும் பயங்கரமாக மாற்றி மாற்றி வந்தது. சரி, இப்போ வந்து என்னாச்சு, காங்கிரஸ் என்னாச்சு, ரெண்டாக பிரித்து விட்டு திமுக வீழ்த்த நினச்சாங்க இல்லையா. அப்போ என்னாச்சு, அண்ணா திமுக மேலே வந்துச்சு, அடுத்த திமுக வந்துருச்சு. குறுக்கிட்டு மணிக்கணும், நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, காங்கிரஸ் வந்து ஏடிஎம்கே உருவாவதற்கு வந்து காங்கிரஸ் முக்கிய புள்ளி அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே கூட பாருங்களேன், இப்போ டிவிக்கு விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸே முன்னாடி வந்து நான் அங்கே வரங்க என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு. அப்போ இதை பார்க்க வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி சார், இப்போ விஜய் அவர்கள் கூட யாரெல்லாம் கூட்டணி போடுவாங்க? சரி, இது காங்கிரஸ் சேர்ந்துருச்சு, வேற இந்த இது வந்துருச்சுல்ல. இப்போ வந்து காங்கிரஸ் அவங்க வந்து போட்ட கணக்கு தப்பு கணக்காகி அவங்க பின்னாடி போயிட்டு டிஎம்கே ஏடிஎம்கேன்னு வந்து பேரெல்லாம் வந்துருச்சா. 2025 26 வரைக்கும் இதுதான் நிலமை. ஆனால் இடையில வந்து அப்பப்போ வருவாங்க நட்சத்திரங்கள், திடீர்னு மேலே வரும். விஜயகாந்த் வந்தார் தேமுதிக, அவர் வந்து உடம்பு சரியில்லை, இப்போ முடிஞ்சு போச்சு. வேறு யாரும் பெருசாக வரல. ஆனால் மாறி மாறி திமுக அண்ணா திமுக, திமுக அண்ணா திமுக அது வந்ததில் இடையில வந்து ஒரு விளையாட்டு புள்ள மாதிரி விஜய் வர்றாரு. வந்தோடனே எல்லாம் வந்து அணில் குஞ்சுகள், தற்கூரி, பேசலை, இது செய்யலை, என்ன பண்ணியிருக்க, எங்கேயும் போகலை, என்ன எல்லாம் ஏகப்பட்ட விமர்சனம். அப்புறம் பெர்சனில் பூரா இழுத்து போட்டு எல்லாத்தையும் பண்ணி முடித்தாங்களா. அப்புறம் வந்து ரொம்ப கிளியராக தெளிவாக வந்தார். ஆனால் இந்த வெற்றி இருக்கு இல்லையா, இந்த வெற்றி வந்து விஜயே எதிர்பார்க்காத வெற்றி. நான் வந்து நிறைய இடங்களில் பேசிகிட்டு இருக்கேன், அதை கேட்குறேன், இந்த ஃபோனில் பேசுகிறேன், நேரில் பார்த்து பேசுகிறேன். வெற்றி அடைஞ்ச தாவேக்கால வெற்றி அடைஞ்ச எம்எல்ஏ வந்து சிலர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்ககிட்ட வந்து ஃபோனில் வாழ்த்து சொல்கிறேன். எப்படி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்படின்னா, அண்ணே என்னென்ன இது எப்படி எதிர்பார்க்க முடியும், அதே ஒரு விசில் புரட்சி, செஞ்சி புரட்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். செஞ்சி புரட்சி தான், செஞ்சி புரட்சி. அது மட்டும் இல்லை, பெண்கள் புரட்சி. ஓகே, அதில் ஒரு பக்கம் இந்த இதுலேருந்து வருவோமே, இப்போது விஜய் என்ன பண்ணார் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே பண்ணலை, கெட்டது பண்ணல அப்படி. கெட்டது பண்ணல, நல்லது பண்ணல. இல்லை, அதாவது ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும்னா கெட்டது பண்ணலைங்கிறதுக்காக எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? நல்லது பண்ணார், இவரோட நல்லா பண்ணாருன்னு சொல்லலாம். இவர் புதுசு, எதை பண்ணுவார்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குல்ல, அதில் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவருக்கு பின்னாடி ஜென்சி அந்த இளைஞர்கள் பட்டாளம் இருக்குல்ல, பயங்கரமாக இருக்காங்க. அதை வந்து திமுகவும் பெருசாக கணிக்க தவறிட்டாங்க. ஒரு 10 லட்சம் லேப்டாப் கொடுக்குறோம், மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம், பெண்களுக்கு 1,31,00,000 பேருக்கு மாதம் 1000 ரூபா கொடுக்குறோம், இதெல்லாம் நம்மளை வந்து காப்பாற்றும் கரையேற்றும்னு சொல்லி நினச்சிட்டாங்க. ப்ளஸ் வந்து எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி ஒரு அட்டைக்கும், குடும்ப அட்டைக்கும், அதாவது 31 லட்சம் அட்டைக்கும் 5000 ரூபா போட்டு விட்டாங்க. 3000 ரூபா 3 மாதத்துக்கு, ப்ளஸ் 2000 ரூபா வந்து சம்மர் இதில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்குன்னு சொல்லி போட்டு 5000 ரூபா போட்டு விட்டாங்க. அது வந்து பார்த்தா ஒரு பயங்கரமான மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு எல்லாரும் வர்ணித்தாங்க. அது உண்மைதான். 5000 ரூபா போட்டது பெண்களுக்கெல்லாம் வந்து எப்போ அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அந்த 5000 ரூபா வாங்கின பெண்கள் ப்ளஸ் வந்து எல்லா இடங்கள்லையும் எலெக்ஷன் அந்த இதுக்காக ஓட்டுக்காக குறைஞ்சபட்சம் 1000 ரூபா எல்லா இடத்துலையும் கொடுத்தாங்க டிஎம்கே. அப்புறம் சளைக்காமல் ஏடிஎம்கே கொடுத்தாங்க, தாவேக்கா கொடுத்தாங்களா, சில இடங்களில் கொடுத்தாங்க. அவங்களுக்கு அதுக்கு மேலே கொடுக்குறதுக்கு வசதி இல்லை, வழி இல்லை. அப்புறம் வந்து நின்னவங்களே வந்து நமக்கு கட்டுத்தோ கட்டிட்டோம், இது அவங்க பண்ணியாச்சு, இதில் பண்ணி அதுக்கு மேலே நமக்கு வசதி இல்லை அப்படின்னு நம்மளாம் ஜெயிக்கவா போகிறோம் அப்படி நின்னவங்களும் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. சார், இப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? எப்படின்னா வந்து இப்போ மக்கள் சொன்ன அரசியல் தலைவர்கள் வந்து ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ இங்கே மக்கள் ஊழல் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கான ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆமாம், நம்ம புரிஞ்சுக்கலாமா? ஊழல் இவங்க இப்போ காசு கொடுக்குறாங்க, காசு கொடுக்குற இடத்துல நம்ம வேணான்னு சொல்லிட்டோம்னா அந்த காசு திரும்ப ரிட்டர்ன் வந்து தலைமைக்கு கணக்கு வழக்கோட, இந்த காசு இந்த தெருவில் 100 பேர் வேணான்னு சொல்லிட்டாங்க, இந்தாங்க ரிட்டர்ன் காசு அப்படின்னா கொடுக்க போகிறாங்க. இந்த காசு வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து கையில் வச்சுக்குவாங்க. அப்படியும் நிறையா போயிருக்கு, ஓரளவு நிறையா இல்லை, ஓரளவு போயிருக்கு. இந்த டைமில் வந்து கரெக்டாக பிரித்து கொடுக்கணும், எல்லாமே வந்து எல்லாம் பண்ணுறாங்க. கையில் ஓட்டு போடுற மக்கள் கை வரைக்கும் காசு போயிடுச்சு. ஓகே, ஆனாலும் நீங்கள் காசு கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்க முடியாதுங்கிற ஒன்று. இப்போ விஜயோட வெற்றியில் வந்து நம்ம எதை பார்க்கலாம்னா, இளைஞர்கள் அண்டு பெண்களின் புரட்சி. ஆனால் இந்த வெற்றியை கூட முழுசா இப்போ கொண்டாட முடியலையே இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டம் அதுதான். இப்போ இது வந்துருச்சா,
ஓகே. இப்போ 40 வயசு வரைக்கும் 45 வயசு வரைக்கும் உள்ள பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து விஜய தன்னோட சகோதரனா, தோழனா, ஃப்ரெண்டா எல்லா வகையிலும் பார்த்தாங்க அவங்க. நம்ம தப்பா எதுவுமே பேசல. இளைஞர் இருக்காங்கல்ல, 5 வயசு 10 வயசு பசங்கள்லாம் வந்து விஜய்னா விசில் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஓட்டு போட வச்சாங்க. ஆனா ஆண்கள் 35 வயசு 40 வயசுக்கு மேல உள்ள ஆண்கள் வந்து பெரும்பாலும் விஜய்க்கு ஓட்டு போடல பெரும்பாலும். ஆனா இந்த பெண்களோட கூட்டம் இருக்குல்ல, ஏற்கனவே 5,73,00,000 வந்து 2,80,00,000 பேரு ஆண்கள், 13,00,000 அதிகம் பெண்கள். அதுலயே பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகம். ஓகே. அப்ப பெண்கள் நிறைய மெஜாரிட்டி இங்க போட்டாங்கன்னா, எம்ஜிஆரோட வெற்றிக்கு காரணம் பெண்கள், ஜெயலலிதாவோட பெரும்பாலான வெற்றிக்கு காரணம் பெண்கள். அதுக்கு இதுவரைக்கும் வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜியோட வெற்றிக்கு காரணம் பெண்கள். ஸோ இந்த பெண்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ, ஒரு சினிமா கூட பெண்கள் வந்து பெண்களுக்கு பிடிச்ச படமாக இருந்தால் அந்த படம் வந்து ரொம்ப சூப்பர் ஹிட் படமாகும். ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாடி பெண்கள் இருக்கிற மாதிரி கண்டிப்பா. விஜய் அவர்களோட வெற்றி பின்னாடி இங்க பெண்கள் எல்லா இடத்துலையும் பெண்கள் இருக்காங்க. ஸோ பெண்கள் பெருவாரியாக ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படி பிரிப்பாங்க. இளைஞர்கள் ஒரு பக்கம் ஓகே. இந்த சமூகமாக பிரிப்பாங்கல்ல, கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், தலித்துகள், அப்புறம் டாமினன்ட் ஹிந்துஸ் இதில் பிரிப்பாங்கல்ல. அதில் டாமினன்ட் ஹிந்துஸில் இருக்கிற இளைஞர்கள் நிறையா போயிட்டாங்க. இஸ்லாமியர்கள் அண்டு கிறிஸ்தவர்களும் பெருவாரியாக இவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. தலித்துலேயும் நிறைய பேர் பிரிஞ்சு இவங்க ஓட்டு போடுறாங்க. அப்போ ஓட்டு போடாமலாம் இவ்வளோ வராது. அப்புறம் ஓட்டு பெட்டியில் வந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா, அது நமக்கு வந்து சொல்ல தெரியாது. சிலர் பண்ணியிருக்காங்கன்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க, சிலர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஓட்டு விழுந்திருக்கு, இவ்வளோ வந்துட்டாங்க. திமுக வந்து எங்கே கோட்டை விட்டது அப்படின்னு ஒரு இது பார்ப்போம். ஏகப்பட்ட நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் திமுக அந்த மேல்மட்டம் இருக்காங்க இல்லையா, அவங்க தவிர கீழே உள்ள அவ்வளோ பேருக்கும் 5 வருஷத்தில் அவங்களோட நிர்வாகிகளுக்கு எதுக்கு வந்து பெருசாக எதுவும் பண்ணதில்லை. மறந்துட்டாங்க. அங்கே அவங்களோட மகன் தங்கச்சி அப்படின்னு சிஎம் ஆகுது. அப்புறம் அங்கே உள்ள ஃபேமிலி, இங்கே ஃபேமிலி, அப்புறம் அடுத்து மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் அவங்க வந்து காசு அங்கேருந்து சம்பாதிச்சு கொடுத்தாங்க. அப்புறம் டாஸ்மாகில் வாங்குகிற எக்ஸ்ட்ரா காசை பூரா எடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மணல் கொள்ளையிலேருந்து, குவாரியிலேருந்து, இதுலேருந்து ஏகப்பட்ட கொள்ளை நடந்துச்சு. ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் இடம் என்னத்தை பார்த்தாலும் சரி, நீங்கள் G2 நிறைய பேசுபொருளாக வந்துச்சு. ஆனால் எதையுமே தட்டி கேட்கல. அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு வந்து அவ்வளோ கேவலமாக நடந்துச்சு. அது சட்டம் ஊர் பூரா கேட்டு பாருங்கள். லாக்அப் டெத்து நிறையா நடந்துச்சு. அது வந்து பத்திரிகைகள் வந்து காசை கொடுத்து வாயை அடைச்சி பத்திரிகைகள்லாம் வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்த மாதிரி இருந்தாங்க. அப்புறம் பெருசாக கொதித்து எழ வேண்டிய பத்திரிகையாளரும் நிறையா கொதித்து எழலை அப்படின்னு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறையா இருந்தது. அது அம்பலம் ஏறலை, மேல்மட்ட காதுகளுக்கு போகலை. அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் சிக்கி சிதையுண்டதில் நானும் ஒரு ஆள். அது தனியாக பேசுவோம். ஓகே. வடபழனியில் நடந்தது, என் ஆஃபீஸை உடைச்சதுலேருந்து எல்லாம் திமுக காரங்க. ஆனாலும் நான் நடக்கிறேன். ஸோ சட்டம் ஒழுங்கு இவ்வளோ மோசமாக இருந்தது. அப்போ என்னென்னா மௌன புரட்சின்னு என்ன, நீ காசு கொடுப்ப, மாதம் கொடுக்குற, இது பண்ணுற, கல்விக்கு, ஸ்போர்ட்ஸுக்கு, அதுக்கு எல்லாம் பண்ணுற. ஆனால் எங்கள் வாழ்க்கை தரத்தில் பயந்து வாழ வேண்டியிருக்கு. இந்த மாதிரி திமுக கட்சி கொடி கட்டி வந்துடுவாங்களோ, உங்களுடைய கூட்டணி கட்சி ஆட்கள் வந்துடுவாங்களோ, வீடு கட்டினா வந்துடும், மண்ணை குமிச்சு வச்சுன்னா உடனே இது என்ன பண்ணுற, எது பண்ணுற, இவ்வளோ கூட அவ்வளோ கூடன்னு பண்ணுறது, என்னத்தை பண்ணாலும். அது போக விவசாயிகள் வந்து நெல்லை கொண்டு போனாங்கன்னா மழையில் வந்து போட்டு வச்சு முளைச்சி நிற்கிறது. அதாவது நீங்கள் வந்து எவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்க விவசாய பொருட்களுக்கு. வந்தால் அதை ஒழுங்காக ஒரு ஷெட்டு போட்டு பண்ணுறதுக்கு வக்கில்லாத அரசு. திமுக அரசும் சரி, இதுக்கு முன்னாடி அதிமுக அரசும் சரி, இப்படிலாம் இருந்துச்சு இல்லையா. அப்போ மக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது. எல்லார் கையிலும் வீடியோ எடுத்துறாங்க, வீடியோ எடுத்து மொபைலில் போட்டுறாங்க, அப்புறம் ஃபோட்டோ எடுத்து மொபைலில் போட்டுறாங்க. இந்த மாதிரி திமுக அரசு இப்படிலாம் வஞ்சிக்குது, விவசாயிகளை வஞ்சிக்குது. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோமே, இந்திய அளவில் விட்டுருவோம். தமிழ்நாட்டில் வந்து விவசாயிகள் அதிகம். அப்புறம் கிராமங்கள் கிட்டத்தட்ட 65%, நகரங்கள் வந்து 35%. நீங்கள் மொத்த மக்கள் தொகை, ஓட்டு போடுற மக்கள் தொகையில் இப்படி நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா 5 கோடி பேரில் வந்து கிட்டத்தட்ட 2.25 கோடி பேர் தான் நகரம். ஒரு 2.25 கோடி பேருக்கு மேலே வந்து 2.5 கோடி 2.25 கோடி வந்து கிராமம். ஓகே. அந்த 3 கோடி பேர் மேலே கிராமம். அப்போ கிராமத்து மக்கள் வந்து பெருவாரியாக என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் படிச்சுட்டு சிட்டிக்கு வந்திருக்காங்க. ஆனால் விவசாயம் பார்க்குறாங்க. விவசாயிகளுக்கான ஒரு என்ன சொல்கிறது, மானியம் கொடுத்து, இதை கொடுத்து, அதை கொடுத்து, இதெல்லாம் சும்மா வெறும் வெளிப்பூச்சுக்கு, அது போக வெறும்னே விளம்பரத்துக்கு பண்ணி பிரயோஜனம் இல்லை. அவங்க வாழ்க்கை தரம் எப்படி உயர்றதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ வந்து ஒன்றுமே பண்ணாமல் மாதம் பெண்களுக்கு இது கார்டுக்கு 1000 ரூபா கொடுத்துறீங்க, அது நல்ல விஷயம்தான். டிஎம்கே மேலே கோபம் தான், டிவிக்கு பெரிய கோபம். அதாவது டிவிக்கு இவ்வளோ தூரம் வெற்றி அடைஞ்சிருக்குன்னா 36% வாங்கியிருக்குன்னு வச்சுங்களேன். அதில் டிவிக்கே மேலே உள்ள அவர் வந்து சூப்பர், அடுத்து வந்து ஏதாவது பண்ணுவார் அப்படிங்கிறது அவர் மேலே உள்ள அபிமானம் இருக்குல்ல, அது 15% இருக்கலாம்.
சரிங்க சார். இப்போ மக்கள் வந்து எனக்கு டிஎம்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிவிக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ அவங்க ஏடிஎம்கே தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதுதான் அப்போ விஷயம். 2மே வேணாம்னு சொல்லி டிவிக்கு தேர்ந்தெடுக்காங்கன்னா, அப்போ இப்போ டிவிக்கு அவர்கள் வந்து ஏடிஎம் கூட கூட்டணி போட வாய்ப்புகள் இருக்குன்னு பேசியிருக்காங்க. இது என்னது சார்? அதான் இப்போ என்னன்னா, இப்போ அடுத்த கட்டத்தில் வந்து ஏடிஎம்கேனா ஏற்கனவே நீ உன்னோட மவுஸ் தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஏடிஎம்கேக்கு போடல. டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, ஏடிஎம்கேவும் சரியில்லை, டிஎம்கேவும் சரியில்லை. அப்போ என்ன பண்ணுறது? ஒருத்தர் புதுசாக வந்திருக்காருப்பா அப்படின்ற அந்த வெறுப்பு இருக்குல்ல, திமுக அண்ணா திமுக மேலே இருக்கிற வெறுப்பு இருக்கு இல்லையா, அந்த வெறுப்பு வந்து அப்படியே வந்து இங்கே சேர்ந்தது டிவிகேவுக்கு. அப்போ 35% வாங்கியிருக்காங்கன்னா 20% வந்து ஆண்ட கட்சிகள் மேல் உள்ள வெறுப்பு, 15% வந்து இளைஞர்கள் இவங்களோட பாசம், கரிஷ்மா, இதெல்லாம் அப்படி வச்சுக்குவோம். மொத்தத்துக்கு அதான். இப்போ வந்து எல்லாம் முடிஞ்சா ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்து திமுகலாம் வந்து அவ்வளோ நம்பிக்கையாக இருந்தாங்க. நானே சொல்லியிருக்கேன், இதில் வந்து இவர் ஓட்டை பிரிப்பார், பிரிக்கிற இடத்துல அவருக்கு வந்து ஒரு 8 சீட்டு 10 சீட்டு 20 சீட்டு ரிசல்ட்டோ வராது அப்படி தான். ஏன்னா ஆனால் ஓட்டு வந்து 20% 25% 30% வரைக்கும் வாங்க வாய்ப்பு இருக்குது. அவர் பெர்சன்டேஜ் வாங்குற இடத்துல திமுக இது ஓட்டை வாங்கினார்னா அண்ணா திமுக ஜெயிக்கும், அண்ணா திமுக ஓட்டை வாங்கினா திமுக ஜெயிக்கும், பெருவாரியான இடங்களில் திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் எல்லாரும் கணிச்சு. நான் நிறைய இடங்களில் பேசின இடத்துல அப்படி தான் இருந்துச்சு. ஓட்டு வந்துருச்சா 108 சீட்டு வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க. சார் அப்போ வந்து டிவிக்கு இந்த 2 கட்சியோட ஓட்டை பிரிக்கல. இந்த ஒரு இவங்களோட ஓட்டை தான் இவங்க 2 பேரும் பிரிச்சிருக்காங்க. டிஎம்கேயோட ஓட்டை பெருவாரியாக பிரிச்சிருக்காங்க. இப்போ ஏற்கனவே அதிமுகவுக்கு சொல்லுவோம், அதில் இளைஞர்கள் ஓட்டை ஏற்கனவே கிடையாது. நிறைய இளைஞர்கள் பூரா இங்கே வந்து போட்டிருக்காங்கல்ல, அதில் பெருவாரியான ஓட்டு வந்து திமுகவோட ஓட்டு பிரித்து முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் திமுக கூட்டணிக்கும் தாவேகாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 17 லட்சம் ஓட்டு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வித்தியாசம். ஆனால் ஏன் இவ்வளோ வித்தியாசம் வந்துச்சு அப்படின்னா, அங்கே இருக்கிற பெரிய இந்த முக்கியமான ஆட்களில் இடங்களில் யங்ஸ்டர்ஸ் ஓட்டை பூரா பிரிச்சுட்டாங்க. பிரித்து மிச்சம் என்ன இருக்கும்? ஏற்கனவே உங்களுடைய 40 வயசுக்கு மேலே உள்ள ஓட்டை போட்டி போடுறதுல அதிமுக இருக்குது. அதிமுக திமுக பிரித்து நிற்கிறாங்க. இளைஞர் ஓட்டு வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருந்தது. இளைஞர் ஓட்டு இவர் பிரிச்சுட்டாரு. பிரித்து என்ன ஆகும்? இது கீழே இறங்கிருச்சு. இது அதே இடத்துல நிற்கிது, கொஞ்சம் தான் இறங்கியிருக்கு. அப்போது கிட்டத்தட்ட 3 வந்து ஈக்குவல் அப்படின்னா இவங்க வந்து கொஞ்சம் மேலே இருக்காங்க. ஆனா சார் இவ்வளவு மேல இருந்தாலும் இப்போ ஆட்சி அமைக்க முடியல சார். இப்போ என்ன ஒரு தகவல் வருதுன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்க்கும் கூட்டணி போட போறாங்க. அதுக்கான கதையை சொல்லிடுவோம். 108 திமுக கூட்டணி 73, அதில் காங்கிரஸ் 5 வந்துச்சா. அப்போ காங்கிரஸ் வந்து வெளியே மைனஸ் காங்கிரஸ் வந்து 67, திமுக கூட்டணி இன்னும் கூட்டணி இருக்குது. அண்ணா திமுக கூட்டணி வந்து 53, அதில் பிஜேபி ஒரு சீட் இருக்குது. சப்போஸ் பிஜேபி வேணான்னு கழட்டி விட்டால் கூட அங்கே 52. ஓகே, இந்த கணக்குப்படி பாருங்கள். ஆப்ஷன் ஏ என்ன நடந்துச்சு? இவர் வந்து 108 சீட்டு ஜெயிச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் கையில் இருக்கிறது 106 தான் இருக்குது. என்ன கணக்கு தெரியுமில்ல? ஏன்னா அவர் 2 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாரு, பெரம்பூர் 2 திருச்சி கிழக்கு. அதில் ஏதாவது ஒரு இடத்த ரிசைன் பண்ணி 6 மாதத்துக்கு. அப்போ அது வந்து ஒரு சீட்டு குறைஞ்சிருச்சு மெஜாரிட்டி காமிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் வந்து சபாநாயகராக நடத்தணும், ஸ்பீக்கராக. சபாநாயகரை யாராவது ஒருத்தர் வந்து போட்டாங்கன்னா அவர் ஓட்டு போட முடியாது. அவர் பொதுவானவர். அவர் எப்போ ஓட்டு போடலாம்னா இந்த இடத்துல காமிக்கும் போது 117 இந்த கூட்டணி டிவிகே கூட்டணி அவருக்கு வந்த வாய்ப்பில் 117 இருக்குது. எதிராக இருக்கிறது வந்து அப்படி 117 இருக்குது. அந்த இதில் வந்து இந்த நேரத்தில் சபாநாயகர் அவர் யாருக்கு ஓட்டு போடுறாரோ அது செல்லும். அந்த இடம் இப்போ இல்லை. அப்போ 106 சீட்டு இருக்குது. இன்னும் 12 சீட்டு வேணும் மெஜாரிட்டி காமிக்கிறதுக்கு. அவசரமாக என்ன பண்ணாங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியும் திமுக இது காங்கிரஸ் பொருந்தா கூட்டணியாக அங்கே போய் இங்கே போய் பிரவீன் சக்கரவர்த்தி நிறைய பேசியிருக்கோம். இப்போ என்னாச்சு, எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே லாபம்னு கத்திட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் இதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய இவங்க நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அதுதான் கடைசி வரப்போகுது, அதையும் சொல்லிடுவோம். அவங்க வந்து என்னென்னா 10 சீட்டில் 10 இடத்துல போட்டி போடுறாங்களா, ஒரு 6-7 ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையில் இருக்காங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எப்படி ஆட்சியில் பங்கு இதை பற்றி நம்ம இப்போ பேசுவோம் அப்படின்னு அவங்க அறிக்கை விடுறாங்க. அப்புறம் இவர் வந்து திருமாவளவன் வந்து கூட்டணி ஆட்சி தான் நான் கரெக்டாக வருங்க, நான் ரொம்ப சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ரிசல்ட் வரக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. காங்கிரஸ் வந்து ஆமாங்க நாங்கள் மட்டும் எப்படி அங்கே ஒன்றியத்தில் மட்டும் நாங்கள் கூட்டணி ஆட்சி கொடுப்போம், இங்கே மட்டும் தனியாக எப்படி சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஏற்கனவே பொருந்தா கூட்டணி அப்படிங்கிறது அதிமுக கூட்டணி இல்லாமல் திமுக கூட்டணி ஆகிப்போச்சு. ரிசல்ட் வந்துச்சுல எல்லார் தலையிலும் துண்டு போட்டாங்க, சிலர் தலையில் கரிச்சி போட்டாங்க, அப்படி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதில் 108, அதில் 106 இப்போ கையில் இருக்குது, 73 இங்கே, அப்புறம் 53 அங்கே. 53ல் ஒரு சீட்டு வந்து அதை ஏடிஎம்கே கூட்டணியில், ஒரு சீட்டு பிஜேபி அந்த ஒத்த சீட்டு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, அப்புறம் இங்கே 4 சீட்டு வந்து பாமக. அவ்வளோதான் அங்கே. அப்போ 5 இது போச்சு அப்படின்னா
40 அப்புறம் ஐஜேக்கில் வந்து லான்குள்ள ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்காங்களா சலீமா ரோஸ் அவர்கள், அவங்களே சேர்த்துக்கலாம்ல? சேர்த்துக்கலாம். அது எல்லாம் அது இப்போ எப்படின்னா பிஜேபி வந்து ஒத்த சீட்டு அவங்க வந்து தனியாக போனாலும் போயிடுவாங்க, இல்லை கூட்டணி இருந்தாலும் இருப்பாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் டிஎம்கே கூட்டணி வச்சுக்கிட்டிங்கன்னா 5 சீட்டு அப்படியே வெளியே வந்து போயிட்டாங்க இப்போது. ஓகே, அப்புறம் ஒத்த சீட்டு வந்து பிரேமலதா, அப்புறம் 2 சீட்டு திருமாவளவன், அப்புறம் 2 சீட்டு வந்து சிபிஎம்மில் 2 4 சீட்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஐயுஎம்எல் இருக்காங்கல்ல, அதில் ஒன்று ஏணி சின்னத்துலேயும் இன்னொன்று வந்து உதயசூரியன் நினைக்கிறேன் ஜெயிச்சதில். அப்போ ஒரு ஏணி சின்னம் தனி சின்னம், ஏன்னா உதயசூரில் நின்று ஜெயிச்சுட்டு வேறு கட்சிக்கு போக முடியாது. போனால் வந்து கட்சி தாவல் தகுதி நீக்கம் வந்துடும். இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஃபஸ்ட்டு திங் வந்தது என்னென்னா, இங்கே அதிமுக இவங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்க போகுது அப்படின்னு ஆப்ஷன் ஏ. தாவேகா அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படின்னு வந்தது. இப்போ அதிமுக முழுசாக கொடுக்கல, எடப்பாடி வந்து ஒத்துக்கலை அப்படின்னா அவர் எஸ்பி வேலுமணி, அவர் சிவி சண்முகம் அந்த டீமை வச்சு பிரித்து ஒரு டீமாக பிரித்தாங்கன்னா கட்சி தாவல் வராது, அவங்க கொடுக்க போகிறாங்கன்னு ஒரு பேச்சு வந்துச்சு. அது ஆப்ஷன் பியா எடுத்துக்கலாங்களா? இல்லை ஆப்ஷன் ஏலையே. ஓகே, ஆப்ஷன்லேயே 2. ஓகே, ஆப்ஷன் இல்லை A1 அப்படி வச்சுக்கலேன். இது வந்து தாவேகா ப்ளஸ் ஏடிஎம்கே, அது மொத்தமாக வந்தாலும் சரி பிரிஞ்சு வந்தாலும் சரி ஏடிஎம்கே. இது ஆப்ஷன் ஏ அப்படி வந்ததா. அதை வந்து அவசரமாக கலைச்சி விட்டது யார் தெரியுமில்ல? காங்கிரஸ். முடித்த உடனே நாங்கள் வந்து ஐயா முதலே சொல்லிட்டு இருந்தோம், இதை கேட்க மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு டக்குன்னு போய் இந்த 5 பேர் சேர்ந்து டிஎம்கேவோட கூட்டணியெல்லாம் முறிச்சுக்கிட்டு அங்கே போய் பிரவீன் சேகர் திரும்ப லைனுக்கு வந்துட்டார். வந்து நேராக அங்கே போய் துண்டை மாற்றி போட்டு பொக்கே கொடுத்து எல்லாம் கொடுத்து அவர் சைன்லாம் பண்ணி உங்களுக்கு இந்த இதில் ஆதரவு கொடுப்போம், உள்ளாட்சி தேர்தலில் சேர்ந்தா போட்டி விடுவோம், 2029 வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. இப்போ என்ன போச்சு, 106 + 5 இல்லை 108 107 + 5 112 இருக்குது. ஓகே, அதில் சபாநாயகரை யாராவது வேறு ஒருத்தர் தேர்ந்தெடுக்கட்டும். ஓகே, வேறு ஒருத்தர் எப்படி கூட்டணி கட்சிகளுக்கு யாராவது தேர்ந்தெடுக்கணும். ஓகே, அப்போ இது வச்சுட்டு 111 இருக்குது. இப்போது இவர் சேர்ந்ததுனால இன்னும் ஒரு 7 சீட்டு வேணும். எங்கேருந்து வர்றது? இப்போ 112 வச்சா கூட இன்னும் 6 வேணும். எங்கேருந்து வர்றது? எதிர்பார்த்தது என்ன தெரியுமில்ல, இவங்க பிஜேபி இல்லை வரல, ஏன்னா ஒத்த சீட்டு. தேமுதிக ஒத்த சீட்டு வந்தால் அவங்க நீங்கள் முதல்ல ஓப்பனிங் கேட்டீங்கள்ல முதலமைச்சர் பதவி. நான் வந்து இது மாதிரி அமெரிக்க மாப்பிள்ளை இதெல்லாம் வேணாங்க, நான் வந்தால் நேராக வந்து முதலமைச்சராக தான் வருவேங்க அப்படின்னு ஒரு படத்தில் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து முதலமைச்சர் பதவி அல்லது குறைஞ்சபட்சம் துணை முதல்வர் பதவி ஒத்த சீட்டு. அப்போ மற்றவங்களாம் என்ன ஆகும்? எத்தனை துணை முதல்வர்? ஒரு 4 துணை முதல்வர் போடுவோமா அப்படின்னு ஆயிரும்ல. அவங்கள வந்து சேர்க்கலை. ஆனால் எதிர்பார்த்தது யாருன்னா, இவங்க வர்றாங்க, யார்? காங்கிரஸ் வருது, அதுக்கப்புறம் 2 கம்யூனிஸ்ட்டும் வருது. ஓகே, காங்கிரஸ் 5, 2 கம்யூனிஸ்ட் 9, விசிகா வந்து 2, 11 ஆச்சு. அப்போ 107 + 11 118 ஆயிடுச்சு. அப்புறம் சபாநாயகரை யாரை போடுறது? அதுக்கு யாராவது ஒருத்தர் கூட்டுக்குருவோம். மேபி பிரேமலதாவை கூப்பிடலாம் அல்லது வேறு யாராவது பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா. சார், என்னோட லாஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ வந்து நீங்கள் கூட்டணியை பற்றி இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. ஆனால் இப்போ நான் கேட்குற கேள்வி வந்து மக்கள் நினைக்கிற ஒரு கேள்வி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கூட்டணிகள் இருக்கட்டும், ஆனால் இன்கேஸ் வந்து விஜய் அவர்கள் வந்து ஆட்சி வந்து இங்கே வந்து வரல அப்படின்னா கவர்னர் ஆட்சி வரும். அப்படி வந்தால் எப்படி இருக்கும் சார்? சரி, இதை 3வது ஆப்ஷன் சொல்லிட்டா கவர்னர் ஆட்சி வந்துடலாம். இது லாஸ்ட் கொஸ்டினாக கேட்குறேன். ஆமாம், 3வது ஆப்ஷன் வந்து இப்போ 2 ஆப்ஷன். இது வரல, இங்கே ஏடிஎம்கே இல்லை, அவங்க வந்து கூப்பிட்டு எல்லாம் பேசுனாங்க, நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்கல அப்படின்ட்டாங்க, முடிஞ்சு போச்சா. அதுக்கப்புறம் இவங்க அவசரமாக காங்கிரஸ் போய் சேர்ந்தாங்கல்ல, சேர்ந்த உடனே அங்கேருந்து பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க, வெயிட் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் கூட்டணி சேர்ந்துக்கிட்டும் பரவாயில்ல வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவசரமாக என்ன பண்ணிட்டாங்க, கூட்டணி எல்லாம் பேசி முடித்து கம்யூனிஸ்ட்டும் நாங்கள் வந்து ஆதரவு கொடுக்கலன்ட்டாங்க. அப்புறம் திமுக என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த ஆப்ஷன் திமுக அதிமுக 2 பேரும் சேர்ந்து கூட்டணி சேர்ந்தால் 120 சீட்டு வருது, அவங்க சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர் என்ன சொல்லிட்டாரு, நம்ம வந்து வீராசாமி கலாநிதியா அவர் இதில் ட்வீட்லாம் போட்டு விட்டார், நாங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கோம், நாங்கள் வந்து கூட்டணி சேர்ந்து எதுவும் பண்ண போகிறதில்ல, இருக்கிற ஆட்சியை நான் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல அப்படின்னு வந்து ஒரு 6 மாதம் டைம் கொடுக்குறேன் அது சொல்லிட்டாங்க. அப்போ திமுக அதிமுக சேர்ந்தால் இதில் 73ல் 5 போயிடுச்சு, 67 + 52, ஏன்னா அங்கே பிஜேபி இல்லை 52 அப்படின்னா 69 + 50 எடுத்தாச்சுன்னா 119 வந்துருச்சு மெஜாரிட்டி. அந்த இதில் வந்து 2 பேர் சேர்ந்து ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை, நம்ம பேசணும் இப்போ பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஆப்ஷன் 3. இது எதுவுமே நடக்கலை. இவருக்கு 108 சீட்டு வந்தது அப்படியே பேன் நிற்குது. 73 சீட்டில் வந்தால் 5 சீட்டு போயிடுச்சு ஆல்ரெடி. அப்போ அவங்க 111ஓட நிற்கிறாங்க, இவங்க வந்து 67ஓட நிற்கிறாங்க, அவங்க 53ஓட நிற்கிறாங்க. யாருக்குமே ஆட்சி பண்ணுறதுக்கு ஒன்றும் வழியே இல்லை. அப்படின்ற இடத்துல 4வது ஆப்ஷன் வந்து யாருக்குமே ஆட்சி இல்லை, கவர்னர் ஆட்சி 6 மாதத்துக்கு இல்லை 3 மாதத்துக்கு கவர்னர் ஆட்சி.
அதுக்கப்புறம் திரும்ப ரீஎலெக்ஷன் இது நடக்கும். இப்போ போயிட்டு இருக்க போக்கை பார்த்தோம்னா விஜய் கூட டிஎம்கே ஏற்கனவே தீய கட்சி, அது அவரோட பார்வையில் சேராது, டிஎம்கே சேராது. ஏடிஎம்கே சேருமானா சேர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பும் இருக்குது, ஆனால் வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறலாம். சேர்ந்து இவர் வந்து எதிர்கட்சியாக, இப்போ விஜய் வந்து என்ன சொல்கிறாரு கேட்டால் நான் எதிர்கட்சியாக இருக்கும் பரவாயில்ல அப்படின்றாப்லையாம் இப்போ. ஓகே, ஸோ அந்த இது. அப்புறம் பிசிகா கம்யூனிஸ்ட்டு சேர தயாராக இல்லை. அப்போ காங்கிரஸை மட்டும் வச்சுக்கிட்டு அவர் காலம் தள்ள முடியாது. இப்போது சூழல் வந்து எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு மாதிரி தடுமாற்றத்தில் இருக்குது. அப்போது இந்த மாதிரி ஒரு சூழல் என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம அடுத்தடுத்த இதில் தெரிஞ்சிடும். என்ன நடந்தாலும் இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு புதுசான ஒரு களம். 2006 அப்படி தான் வந்துச்சு. ஆனால் மற்றவங்கெல்லாம் சேர்ந்து ஆதரவு கொடுத்தாங்க, வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாங்க. அதனால் வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாகவே 2011 வரைக்கும் வந்து கலைஞர் நடத்திட்டு போனார். இப்போ நடத்தல் முடியல. இப்போ விஜய் நம்பி யாரும் படாருன்னு இறங்கவும் தயாராக இல்லை, காங்கிரஸை தவிர. காங்கிரஸ் போனதுனால விஜய்க்கு வந்து நல்லதா கெட்டதான்னா ஒரு பக்கம் கெட்டது. இல்லைன்னா அட்லீஸ்ட் வந்து ஏடிஎம்கில் ஒரு கோஷ்டி பிரிஞ்சு வந்து நேரம் ஆட்சி அமைச்சிருப்பாங்க. அப்படிங்கிறது இன்றைக்குள்ள சூழல். நன்றி சார். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற குழப்பமான அரசியல் நிலவரத்தை பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்